ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 24 நாட்களிலும் பி மற்றும் சி ஆகியோர் அதே வேலையை 16 நாட்களிலும் ஏ மற்றும் சி அதை 12 நாட்களிலும் முடிப்பர். ஏ என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இதான் கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, ஏயும் பியும் சேர்ந்து அதை 2 பேரும் சேர்ந்து 24 நாட்களிலும், அதே மாதிரி பியும் சியும் சேர்ந்து 16 நாட்கள்லயும், சியும் ஏவும் சேர்ந்து 12 நாட்களையும் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனா கேட்கப்பட்ட கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா, ஏ வந்து எத்தனை நாள்ல முடிப்பார்? ஏ வந்து எத்தனை நாள் முடிப்பார் அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப ஏ எத்தனை நாள் முடிப்பார் அப்படி கேட்கறதுனால இப்ப இங்க என்ன பண்ண அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மூவரும் எத்தனை நாள சேர்ந்து முடிப்பாங்க, மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள செய்து முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் அதாவது மூவரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த 3 பேர்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம், ஏ மட்டும் தானே தேவை. அப்ப என்ன பண்ணலாம், பிசிய மைனஸ் பண்ணிட்டாலே ஏ கிடைச்சிரும்ல. கான்செப்ட் புரியுதுங்களா? ஏபிசில இருந்து பிசிய மைனஸ் பண்ணா கிடைக்கும், ஏ என்பது கிடைச்சிடும். அந்த கான்செப்ட் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஏ பிளஸ் பி பிளஸ் சி கண்டுபிடிக்க போறோம். இப்ப இது எப்படி கண்டுபிடிப்போம், இங்க 2 பேரை சேர்ந்து செய்யறாங்களே, அப்ப 2 பேர் சேர்ந்து செய்யறதுனால 2 இன்ட்டு அடுத்து என்ன பண்ணா, இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்ப இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 24, 16, 12. இதுக்கான எல்சிஎம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 48 வகுத்தல். இப்ப என்ன பண்ண போறோம், 24ல இருந்து எதை பிறகு 48, 2 பிறகுனா 48 பிளஸ் 16ல இருந்து 3 பிறகுனா 48, 12ல இருந்து 4 பிறகுனா 48. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம், இதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப 2 இன்ட்டு 48 டிவைட் பை கீழே கூட்டினால போறது 5 9ன்னு வருது. ஓகேங்களா? இப்ப அடிக்க முடியுமா, இங்க அடிக்க 3 9 16 3 48, அதுக்கப்புறம் அடிக்க முடியாது. 2 16 32 பை 3. ஓகே, அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் மூவரும் சேர்ந்துனாது 32 பை 3. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஏ தான் கண்டுபிடிக்க போறோம். ஏ எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, மூவரும் சேர்ந்து எத்தனை நாள், மூவரும் சேர்ந்த நாள் 32 பை 3 நாட்கள். அடுத்து பி பிளஸ் சி. ஓகேவா? இவங்க எத்தனை நாள், பி பிளஸ் எத்தனை 16 நாட்கள். ஓகேங்களா? இப்ப 2 நம்பர் கான்செப்ட். ஓகேவா? இவங்களை என்ன பண்ண போறோம், மைனஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். அப்ப 2 நம்பர் கான்செப்ட் ஞாபகம். அப்ப 2 நம்பர் கான்செப்ட் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரெண்டையுமே பெருக்கும். கரெக்டுங்களா? அப்ப 32 பை 3 இன்ட்டு 16 வகுத்தல். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுவோம், இங்க மைனஸ் பண்றாங்க, இதுல இந்த மைனஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். அதாவது பெரிய நம்பர் சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுவோம். ஓகே, என்ன பண்ணுவோம், 16 ஃபர்ஸ்ட் போடுங்க, அடுத்து 32 பை 3. ஓகேங்களா? இது முன்ன பின்னோட போட்டுக்கலாம், ஆனா ஆன்சர் பிளஸ்ல தான் வரணும். ஓகே, இப்ப என்ன ஆகும், இதை மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். இது ஒரு கலர் பின்னமா இருக்கா. அப்ப 32 பை 3, அப்ப 3 16 48, 48ல 32 போச்சுன்னா 16 பை 3 வந்துருமா. அப்ப இந்த 16 பை 3 மேல கொண்டு வரும். அப்ப என்ன இருக்கும், 32 பை 3 இன்ட்டு 16 இன்ட்டு இதோட மதிப்பு எனக்கு வந்துச்சு 16 பை 3 வந்துச்சா. அப்ப இது மேல கொண்டு வந்தாங்க, தலைக்கு மாறுமா, தலைகளை மாறினாரு 3 பை 16 வந்திருக்கும். அப்ப என்ன இருக்கும், 3க்கு 3 கேன்சல், 16 16 கேன்சல். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு, 32 மட்டும் தான் இருக்கும். அப்ப ஆன்சர் அது 32 நாட்கள். ஓகே, அப்ப ஏ எத்தனை நாள் செய்வாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதாவது ஏபிசில இருந்து பிசியை மைனஸ் பண்ணும். அந்த கான்செப்ட் படி நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? அப்ப 3 எண்கள் கான்செப்ட்னா எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கிறோம். 2 எண்கள் கான்செப்ட்னா 2 எண்களை பெருக்கிறோம். இங்க மைனஸ் பண்றதுனால 2 நம்பர் மைனஸ் பண்றோம். அவ்வளவுதான், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம்.